ஸ்ரீ குருப்யோ நமக. சுந்தரகாண்டம் 24வது சர்க்கம். அரக்கிகள் சீதையை மிரட்டுதல். அரக்கிகள் பேச்சை கேட்டு தாமரை இதழை போன்ற கண்களை உடைய சீதை கண்ணீருடன் கூறினார், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கூறும் பாவம் நிறைந்த வெறுப்புக்குரிய வார்த்தைகள் என் மனதுக்கு உகந்ததாக இல்லை. ஒரு மானுட பெண் ஒரு அரக்கனின் மனைவியாக இருக்க முடியாது. வேண்டுமானால் என்னை தின்றுவிடுங்கள், ஆனால் உங்கள் யோசனையை நான் கேட்கப் போவது இல்லை. ராமர் நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டு கஷ்டமான நிலையில் இருந்தாலும் அவருக்கு விசுவாசமாக இருக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஸ்வர்ச்சாதேவி சூரியனுடன் இணைந்திருப்பது போல நான் ராமருடன் அன்பால் இணைந்திருக்கிறேன். சசிதேவி இந்திரனுடனும், ரோகிணி சந்திரனுடனும், லோபாமுத்திரை அகஸ்தியருடனும், சுகன்யா யவனருடன், சாவித்ரி சத்யவானுடன், ஸ்ரீமதி தேவி கபிலருடன், மதயந்தி கல்மஷபாதருடன், கேசினி சாகரருடன், தமயந்தி நலனுடன் இருப்பது போல இஷ்வாகு குலத்தின் பெருமையான என் கணவரான ராமரை நான் எப்போதும் விடமாட்டேன். சீதையின் உறுதியான பதிலால் கோபமடைந்த அரக்கிகள் அவளை அச்சுறுத்த தொடங்கினர். சிம்சுவா மரத்தின் மீது அமைதியாக அமர்ந்திருந்த ஹனுமான் சீதையையும் அரக்கிகளையும் அங்கிருந்து கவனித்து கொண்டிருந்தார். பயந்திருந்த சீதையை பார்த்து கோபமுற்ற அரக்கிகள் காய்ந்த உதடுகளை கடித்தபடி கையில் ஆயுதம் ஏந்தி அவளை மிரட்டினர். சோகத்தால் வாடிய முகத்துடன் அழுக்கடைந்த ஆடைகளில் சீதை சிம்சுபா மரத்தின் அடியில் நின்றார். வினதா என்ற அரக்கி கூறினாள், ராவணனை கணவனாக ஏற்றுவாள், இல்லையெனில் உன்னை இப்போதே தின்று விடுவோம். சண்டோதரி கூறினாள், இந்த சீதையின் உடல் உறுப்புகளை கிழித்து தின்றுவிட வேண்டும் என்ற ஆசை எனக்கு வருகிறது. பிரகசை கூறினாள், இவள் இறந்து விட்டாள் என்று சொல்லி அவளை கொன்று தின்றுவிடலாம். அஜமுகி கூறினாள், இவளை துண்டம் துண்டமாக வெட்டி மாமிசத்தை பகிர்ந்து கொள்வோம். சூர்பனகை கூறினாள், மனித மாமிசம் உண்டு மதுவுடன் மகிழ்ந்து நடனமாடலாம். இவ்வாறு அரக்கிகளால் பயமுறுத்தப்பட்ட சீதை நம்பிக்கை இழந்து அழ ஆரம்பித்தார். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். 24வது சர்க்கம் நிறைவு. 25வது சர்க்கம் நாளை தொடரும்.